இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். PKR கட்சிக்கு ஜுரைடா 1 கோடி ரிங்கிட் செலுத்த வேண்டியதில்லை, 1 லட்சம் ரிங்கிட் செலுத்தினால் போதுமானதாகும். அப்பீல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. PKR நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கட்சியின் நிபந்தனையை மீறி கட்சி விட்டு கட்சி தாவியதற்காக PKR கட்சிக்கு 1 கோடி ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று அக்கட்சியின் முன்னாள் உதவித் தலைவரும் அம்பாங் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜுரைடா கமருடீனுக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது. PKR கட்சியின் உத்தரவாத நிபந்தனையை மீறியதற்காக அக்கட்சிக்கு ஜுரைடா 1 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை வழங்கினால் மட்டும் போதுமானதாகும் என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ சி மீ சூன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 1 கோடி ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று கோருவது அதிகபட்சமாகும். அது ஒரு நியாயமான தொகையாகவும் இல்லை என்பதில் ஜுரைடா செய்து கொண்டுள்ள மேல்முறையீட்டில் மனநிறைவு கொள்வதாக நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். கடந்த 2018 ஆண்டில் நாட்டின் 14வது பொதுத் தேர்தலில் PKR கட்சி வேட்பாளராக அம்பாங் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்னர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பர்சாத்து கட்சிக்கு தாவியது மூலம் PKR கட்சியின் நிபந்தனையை மீறிவிட்டதாக ஜுரைடாவிற்கு எதிராக கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யான் இஸ்மாயில் 1 கோடி வெள்ளி இழப்பீடு கோரி வழக்கு தொடுத்திருந்தார். இவ்வழக்கை செவிமடுத்த உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ அக்தர் தாஹிர் 50,000 வெள்ளி வழக்கு செலவு தொகையுடன் 1 கோடி ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை PKR கட்சிக்கு ஜுரைடா வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி தீர்ப்பு அளித்திருந்தார். இத்தீர்ப்பை எதிர்த்து 66 வயது ஜுரைடா அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். போலீசாரால் தேடப்பட்டு வரும் ஜோலோவின் மூலமாக 1MDB நிதியில் ஒரு பகுதியை லஞ்சமாக பேங்க் நகாரா மலேசியாவின் முன்னாள் கவர்னர் தான்ஸ்ரீ ஜத்தி அக்தார் அசீஸ் அல்லது அவரின் கணவர் தௌஃபிக் ஐமான் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் எழுப்பியுள்ள கேள்வியில் நியாயம் உள்ளது என்று முன்னாள் சட்டத்துறை தலைவர் டாமி தாமஸ் தெரிவித்துள்ளார். தனக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நஜீப் இக்கேள்வியை முன்வைத்திருப்பதாக மலேசியா கேனிக்கு அளித்த பேட்டியில் டாமி தாமஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வழக்கில் நாட்டின் மத்திய வங்கிக்கு தலைமையேற்றவர் என்ற முறையில் ஜத்தி மீதும் அவரின் கணவர் தௌஃபிக் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான சாத்தியத்தை டாமி தாமஸ் மறுக்கவில்லை. ஆனால் ஜட்டியின் கணவர் குறித்து நிறைய தகவல்களை சிங்கப்பூரிலிருந்து பெற்றோம். அந்த பணத்தையும் நாங்கள் மீண்டும் கைப்பற்றிவிட்டோம். அந்த பணம் அனைத்தும் ஜட்டியின் கணவர் தௌஃபிக் பெயரில் இருந்தது. அந்த பணத்தை மலேசியாவிற்கு மீண்டும் கொண்டு வருவதில் அவரும் ஆட்சேபிக்கவில்லை என்று 1MDB விசாரணைக்கு தலைமையேற்ற சட்டத்துறை தலைவரான டாமி தாமஸ் விவரித்தார். அதேவேளையில் அந்த பணம் அனைத்தும் ஜோலோவிற்கு சொந்தமானது என்பதை ஜட்டியின் கணவர் ஒப்புக்கொண்டார். 1MDBயுடன் தொடர்புடைய 15.4 மில்லியன் அமெரிக்க டாலர் ஜத்தியின் கணவர் தௌஃபிக் மற்றும் அவர்களின் பிள்ளைகளின் நிறுவன கணக்கிலிருந்து மீட்கப்பட்டதாக தாமஸ் விளக்கினார். கடந்த செப்டம்பர் மாத நிலவரப்படி மலேசியர்கள் அல்லாத வெளிநாட்டவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக செலுத்த வேண்டிய 36.24 மில்லியன் ரிங்கிட் நிலுவையில் உள்ள நிலையில் அவர்களுக்கான மருத்துவ கட்டண வசூல் நடைமுறைகளை சுகாதார அமைச்சு மறு ஆய்வு செய்யவிருக்கிறது. வெளிநாட்டவர்களுக்கு விதிக்கப்படும் முன்பணம் வைப்புத் தொகை மற்றும் வங்கி உத்தரவாதங்களுக்கான நடைமுறைகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நடப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்வதன் மூலம் அந்நிய நாட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவழிக்கப்படும் தொகையை ஈடுகட்ட இந்த தொகை போதுமானதாக இருக்க முடியும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்நிய நாட்டவர்களுக்கு நிலுவையில் இருந்த மொத்த கட்டண பாக்கியான 40.08 மில்லியன் ரிங்கிட் 3.84 மில்லியன் ரிங்கிட் அல்லது 9.58 விழுக்காடு குறைந்து தற்போது 36.24 மில்லியன் ரிங்கிட்டாக நிலுவையில் உள்ளது என்று நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக கேள்விக்கு பதில் அளிக்கையில் சுகாதார அமைச்சு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது. பினாங்கு புக்கிட் மர்தாஜாமில் உள்ள ஒரு கிளினிக்கில் கணக்காய்வாளராக பணிபுரிந்து வந்த 26 வயதுடைய குணேஸ்வரன் கேசவன் என்பவர் கடந்த 3 நாட்களாக காணவில்லை என்று அவரின் தாயார் கூலி மாவட்ட போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ள நிலையில் அந்த இளைஞர் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காணாமல் போன குணேஸ்வரன் புக்கிட் மிர்தாஜாமில் வேலை செய்து கொண்டே கூலிம் தமான் கமுனிங்கில் உள்ள மற்றொரு கிளினிக்கில் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டு அந்த கிளினிக்கிலேயே தங்கியிருந்ததாக கூறப்பட்டது. எனினும் 3 தினங்களாக குணேஸ்வரன் காணாதது குறித்து பினாங்கு சிம்பாங் அம்பாட் தமான் புத்ரி குனோங்கைச் சேர்ந்த அந்த இளைஞரின் 53 வயது தாயார் கமலேஸ்வரி முனியாண்டி கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி போலீசில் புகார் செய்ததாக கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹஜி ஜுல்கிஃப்லி ஹஜி அசீசான் தெரிவித்தார். அந்த இளைஞரை தேடுவதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடிய வேளையில் அந்த நபர் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹஜி ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். பணியிடத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக அந்த இளைஞர் ஒரு கோயிலில் தங்கியிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள குறுந்தகவலில் ஹஜி ஜுல்கிஃப்லி தெரிவித்துள்ளார். மருத்துவ விசாவின் கீழ் அந்நிய நாட்டவர்களை நாட்டிற்குள் நுழைய அனுமதிப்பதில் நிகழ்ந்த மோசடியில் குடிநுழைவுத் துறையின் கீழ்நிலை அதிகாரி ஒருவர் 10 லட்சம் ரிங்கிட் வரை சொத்துக்களை சேகரித்து வைத்துள்ளது உயர்நெறி அமலாக்கப் பிரிவின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குடிநுழைவுத் துறையைச் சேர்ந்த பல அதிகாரிகளிடம் வாக்குமூலம் எடுக்கப்பட்ட போது இந்த விவகாரம் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. மருத்துவ விசா விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குடிநுழைவுத் துறையைச் சேர்ந்த கீழ்நிலை அதிகாரி ஒருவர் 10 லட்சம் ரிங்கிட் வரை சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தது கண்டு தாங்கள் அதிர்ச்சி அடைந்ததாக அந்த ஆணையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இவ்விவகாரத்தை விரிவாக விசாரணை செய்தால் இன்னும் அதிகமான தகவல்கள் வெளிவரலாம் என்று அவர் கூறினார். சுபாங்கில் உள்ள ஒரு பட்டறையில் அதன் உரிமையாளர் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் கத்தியால் குத்தப்பட்டு படு காயத்திற்கு ஆளாகியது தொடர்பில் வாடிக்கையாளர் என்று நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நேற்று மாலை 5:20 மணியளவில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் 54 வயது நபர் கடும் காயங்களுக்கு ஆளாகியுள்ளதாக சுபாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மஹமட் தெரிவித்தார். தமது காரின் பிரேக் செயல்படவில்லை என்று கூறி அந்த பட்டறைக்கு வந்த உள்ளூரைச் சேர்ந்த 40 வயது சந்தேக பேர் வழி காரை பழுது பார்ப்பதற்கு கொடுத்ததாக ACP 1 அஸ்லான் குறிப்பிட்டார். கார் சீர் செய்யப்பட்ட பின்னர் அதற்கான பணத்தை செலுத்திய அந்த நபர் காரில் புறப்பட்டு சென்று விட்டார். சுமார் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் அந்த பட்டறைக்கு வந்த அந்நபர் பட்டறை உரிமையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கூர்மையான ஆயுதத்தினால் அவரை தாக்கிவிட்டு புரோடுவா அல்சாரக காரில் தப்பிச் சென்று விட்டதாக ACP 1 அஸ்லான் தெரிவித்தார். அருகில் உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட பட்டறை உரிமையாளர் அதிகமான இரத்தம் வெளியேறியதனால் பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ACP 1 அஸ்லான் மேலும் கூறினார். ஜோஹர் பாரு பர்மாஸ் ஜெயாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் மலேசிய குடிநுழைவுத்துறையைச் சேர்ந்த 6 அதிகாரிகளில் 5 காயமுற்றனர். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 1:15 மணியளவில் நிகழ்ந்தது. ஜோஹர் பாருவில் தங்கள் பணியை முடித்துவிட்டு 6 குடிநுழைவு அதிகாரிகளும் MPV வாகனத்தில் கோலாலம்பூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்ததாக ஜோஹர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவ் சலாமட் தெரிவித்தார். லாரி ஓட்டுநர் ஒருவர் வேக கட்டுப்பாட்டை இழந்ததை தொடர்ந்து அந்த கனரக வாகனம் மற்ற வாகனங்களை மோதி தள்ளியது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ACP ரவ் சலாமட் குறிப்பிட்டார். இதில் லாரி ஓட்டுநர் உட்பட இதர 4 வாகனங்களில் இருந்தவர்கள் காயமடையவில்லை. MPV வாகனத்தில் காயமுற்ற 5 குடிநுழைவு அதிகாரிகள் ஜோஹர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள